ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவருக்குள்ள இந்த வாலிப முகாமிலே நீங்கள் கழித்திருப்பீர்கள் என்று. இது கடைசி நேரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து சென்று ஜெபம் பண்ணி நாங்கள் முடிக்க போகிறோம். ஆமென். சொல்லுங்களா? ஆமென். பின்னாடி கையை சொல்லுங்க. ஆமென். இந்த வாலிப முகாமில் தலைப்பு என்ன? நீங்கள் தேவன் தேடும் பொக்கிஷமா? ஆமென். என்னம்மா கண்டுபிடிச்சிங்களா? பக்கத்துல கேளுங்க, கண்டுபிடிச்சிங்களா? நீங்க தேவன் தேடும் பொக்கிஷமா? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, என்ன முடிக்க வேண்டாம். பக்கத்துல கேளுங்க, நீங்க தேவன் தேடும் பொக்கிஷமா? என்ன சொல்றாங்க? ஆமென். ஆகவே எல்லா பிள்ளைகளையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஊழியர்களின் சார்பாக இந்த தமிழ் போதகரையும் அவருடைய மனைவி ஊழியக்காரர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அதோடு கூட என்னுடைய நண்பரும் என்னோட கூட தமிழ் படித்தவருமான சுதர்ஷன் என்னுடைய மனைவி, அவரை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இருந்து இந்த கடைசி நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே இந்த கடைசி நேரத்திலே உங்களோட கூட பேசுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க நீங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, சின்னாக்களோ பெரியாக்களோ, படித்தவங்களோ படிக்கலையோ, ஏழையோ பணக்காராக்களோ, உங்களோட குடும்பம் வசதியோ வசதி இல்லையோ, எவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தேவன் தேடும் பொக்கிஷமா இருக்கீங்க. ஆமென். இப்ப கையை பிடிச்சி, பக்கத்துல கையை பிடிச்சி, நீங்க தேவன் தேடும் பொக்கிஷம். சத்தமா சொல்லணும். நான் சொல்ல நீங்க சொல்லணும். நீங்கள் தேவன் தேடும் பொக்கிஷம். சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க தேவன் தேடுகிற பொக்கிஷம் தான். சொல்லுங்க. நீங்க தேவன் தேடுகிற பொக்கிஷம் தான். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி சபாக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா எல்லாரும் கை தட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். அவை நீங்க கவனமா செவி கொடுத்தா நான் வேகமா பிரசங்கத்தை முடிச்சு நான் முடிச்சிருக்கேன். ஆமென். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க, நான் மேல இருக்கிறேன். ஏன் தெரியுமா?